2024 10ஆம் வகுப்புக்கான அரையாண்டு தேர்வு நடந்து முடிந்துள்ளது. இதற்கான அந்த விடை குறிப்பு தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் எடுத்துங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் எடுத்துங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நேற்று நடந்த 6, 7, 8, 9 வகுப்புகளுக்கான அந்த விடை குறிப்பை நம்மளோட வலைதளத்தில் போட்டோம், யூடியூப்லேயும் போட்டோம். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்குவேன். அதுக்கான அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி இந்த காணொலியை இப்போ இந்த விடை குறிப்பு போயிடலாம் வாங்க. அரையாண்டு தேர்வு 2024 சேலம் மாவட்டம் 10ஆம் வகுப்பு மொழிப்பாடம் தமிழ். ஃபஸ்ட்டு 15 1 மார்க். 1வது பார்த்தீங்கன்னா சருகும் சண்டும், 2வது IQ, 3வது பால் வலுவ மீதி, 4 விழா, 5 வனத்தின் நடனம், 6 பெற்ற சொந்தத்தை பேணி காத்தல், 7 சிலப்பதிகாரம், 8 வலிமையை நிலைநாட்டல், 9 பூவிடம் தேமா மலர், 10 கூற்று 1 மற்றும் 2 சரி, 11 புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லால் பிடிக்கப்படுபவை, 12 சீராக, 13 பாடுகிறோம் கூறுகிறோம், 14 பாரதியார், 15 நெடுமை குற்றல் காலம். இது 15 1 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நீங்கள் 4 2 மார்க் எழுதணும். பிரிவு 1ல் இது எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் விடை கொடுத்துருப்போம். மாணவர்கள் எந்த கேள்விக்கு விடை எழுதிக்கிறாங்களோ அதை பார்த்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. பிரிவு 2ல் பார்த்தீங்கன்னா 5 கேள்வி எழுதணும். இந்த 5க்கும் 2 மார்க்கு. இது இலக்கணம் மற்றும் மொழித்திருப்பை சார்ந்த வினாக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிவு பகுதி 3 பிரிவு 1 இது பார்த்தீங்கன்னா சிறுவினாக்கள், உரைநடை சிறுவினா. இதில் 2 எழுதணும். அதே மாதிரி பிரிவு 2ல் செய்யுள் சிறுவினா, மனப்பாடப்பாட்டோட 2 எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கண சிறுவினா. இதில் பார்த்தீங்கன்னா 2 எழுதணும். 3ல் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கேள்விகள். இதில் எல்லா கேள்விக்கும் பதில் எழுதி ஆகணும். இதில் 38 மட்டும் 2 கேள்வி வரும். அதே மாதிரி 39 2 கேள்வி வரும். 42ல் 2 கேள்வி வரும். இது அடுத்து வரும் 39 மரம் இயற்கையின் வரம். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்போம். இது எழுதினாலே ஸ்டெப்ஸுக்கு மார்க் அடிச்சிடும். கடிதமெல்லாம் 40 காட்சிகள் கொண்டு எடுத்துக்கேன். 41 தான் கொடுக்கப்பட்ட தரவுகளை கொண்டு முழுமையாக அனைத்து பகுதியிலும் மேல்நிலை சேர்க்கை மையத்தில் பதிவு செய்திருக்கும் முழுமைக்கு நடங்க. மேல்நிலை சேர்க்கை மையம் வந்திருக்குது. அது ஃபுல்லாக இது தான் உங்களுக்கு 5 மார்க். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நிற்காத விழா பாணாயம் பாராட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செவிமாட்டத்திற்கான மாற்று வினா. அது 45 குழு 42வது கேள்வி. அடுத்து பாருங்கள் பகுதி 5ல் 43ல் இது செயல் நடுவுனா உரைநடலை கேட்டாங்க. சில நேரங்களில் அது பிடிக்கும் வரும், அதனால் அதை கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 43ல் தமிழின் சொல்வளம். அடுத்தது 44ல் அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங்கோட முன்வெளி பயணம். இது பார்த்தீங்கன்னா கருணை அண்ணமையா 44ல். இது முக்கியமான கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. அடுத்து 45 பார்த்தீங்கன்னா இந்த கோழியை போல குக்கை போல உப்பை போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்வி. அதை பொதுக்கட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொதுக்கட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நூலின் தலைப்பு, மையப்பொருள், மொழிநடை எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நம்ம திருக்குறள் கொடுத்துக்கிறோம். நீங்கள் வேள்வி விதைகள் சார்பாக இளந்தமிழ் வழிகாட்டியும் இளந்தமிழ் சிறப்பு வினா வங்கி உருவாக்கிக்கிறோம். இது ரெண்டுமே இப்போ அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க இங்கே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா வினாத்தாள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. மெல்ல கற்போர் மற்றும் சராசரி மற்றும் மீத்திரமாளர் மூவருக்கும் அடங்கிய ஒரு பொதுவான நூல். இதில் முதல் 114 பக்கம் மெல்ல கற்போர் மற்றும் சராசரி மாணவருக்கும், அடுத்து 115 250 பக்கம் வரைக்கும் டாப்பர்ஸ்க்கும் இது கண்டிப்பாக பயன்படும். நிச்சயமாக பயன்படுத்தி பாருங்கள். தகவலுக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விடை குறிப்போடைய PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.